We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. மாண்புமிகு பேரை தலைவர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதலமைச்சரை திரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 மாசமா நேரில் பார்த்துன்னு இருக்கிறீங்க. நான் கடந்த 28-29 வருஷமா அவருடைய நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார். அதை தாண்டி வெளியில் வந்து நடின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. அதற்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல மனிதர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு கல்ட்டுன்னுவாங்க, ஒரு பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாராக இருக்கிறோமே, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எப்போதுமே அவருக்கு இன்னைய வரைக்கும் ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு கூட சரி, அந்த ஒரு நினைப்பே அவருக்கு இல்லை. மேலும் அவர் அர்ஜுன் சார் சொன்னார், புகழ்ச்சி அவருக்கு உண்மையாகவே சொல்கிறோம் பிடிக்காது. நான் அவர்கிட்ட அடிக்கடிக்கு தினதோறும் பேசும்போதெல்லாம் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசினாலே போதும், அப்படியே டக்குன்னு சேர் அப்படி திருப்பிப்பார். ஏன்னா அது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அவரை புகழ்றது அவருக்கு பிடிக்காது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண ஆள். ஒரு சின்ன ஊரில் பாண்டிச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தேன். அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு கவுன்சிலர் அளவுக்கு தான் அந்த ஓட்டு அங்கெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் இருந்துட்டு எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன்னா அவரை தவிர வேற யாராலையும் அதை வந்து செய்ய முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க. துணை சபாநாயகர் பார்த்தீங்கன்னா நில்லுன்னு சொல்லும்போது, எலெக்ஷனில் நில்லுன்னு சொல்லும்போது, ஆனால் என்கிட்ட வெறும் 75,000 ரூபா தான் இருக்குதுன்னாரு. அது போதும் தலைவர் சொன்னார், நீ நில்லு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன், நீ போய் நில்லுன்னாரு. நின்று இன்னைக்கு துணை சபாநாயகராக அவர் வந்துட்டார். நைட்டு 1:30 மணிக்கு முசிறி தொகுதியில் ஃபோன் அடித்தேன் விக்னேஷுக்கு. நைட்டு 1:30 மணிக்கு காலையில் வான்னு சொன்னேன். தலைவர் வந்து அவரை அறிவித்தார். அவரு இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் யாரோ வந்து சீட்டு கேட்டாங்க. அங்கே ஒன்றிய நகரத்தில் ரொம்ப நாள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, யாருமே பண வசதி இல்லைன்றாங்கன்ட்டு. டெபாசிட்டுக்கு மட்டும் பணம் இருந்தால் போதும், நீ அங்கே இருக்கிற ஆளுக்கு நீ ஒன்றியத்துக்கே விடுன்னு சொன்னார். அவர் சென்ட்ரிங் வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு அவருடைய கூலியே 1000 ரூபா 1500 ரூபா தான் கிடைக்கும். அவர் அண்ணா எனக்கு என்னண்ணே, எனக்கு வேணாண்ணே அப்படின்னாரு. இல்லை, தலைவர் சொல்கிறாரு உனக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாச்சுங்க. அவரும் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்துங்க. ஜாதி, மதம், பணம் எதுவுமே இந்த தேர்தலில் எடுபடலை. அவர் ஒருத்தருடைய முகத்துக்கோசம் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு அமைச்சராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள்லாம் இருக்கிறோம். இந்த இடத்துல நான் அதை கண்டிப்பாக பதிவு பண்ணணுன்றதுக்கோசம் தான் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். நிறையா விஷயங்கள் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நீங்கள் நேரம் சொல்லிட்டீங்க, நேரம் சுருக்கமாக பேசணும் அப்படின்னுட்டு சொன்னீங்க. மேலும் நீங்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்லும்போது தலைவர் பேரை சொல்லிட்டு பொதுச் செயலாளருக்கும் நன்றி அப்படின்னாங்க. இதே வேற ஒரு தலைவர் கிட்ட இருக்கும்போது என் பேரெல்லாம் அதுமாரி சொன்னாங்கன்னா அடுத்த நாளே அந்த பதவி இருக்காது. ஆனா
ஆனால் எனக்கு சொல்லும் போதே அந்த பேரை சொல்லும் போது, என் பேரை சொல்லும் போதே நான் அப்படி ஒரு பயப்படுவேன். நான் என்னைக்கு 28 29 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவரை நான் பார்த்தனோ அந்த பதட்டம் இன்னைக்கும் இப்பயும் எனக்கு இருந்துக்கினே இருக்கும். ஒரு உண்மையான ஒரு தலைவர்னா எங்கள் தலைவரை நான் சொல்லலாம். நீங்கள் கூட நாளைக்கு ஏதாவது உங்கள் தொகுதிக்கோ இல்லை வேற ஒரு பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் அவரை எப்படி வேணாலும் நீங்கள் அவரை திட்டியிருக்கலாம், இப்படி போனாலும் வந்தீங்கன்னா வாங்க, இன்னும் உங்களுக்கு ஓணும், இன்னும் செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். ஒரு நேரத்தில் ஏன்டா இவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப்ல கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமா அவரை திட்டாத திட்டில்லை. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7% இப்படியா எல்லாரும் இலக்காரமா எல்லாருமே பேசினாங்க. அதுலேயும் இந்த யூடியூப்ல டிவியில் வாடகை வாயிலாம் இருக்குது. அந்த வாய் என்ன பேசணுமோ அவ்வளவும் பேசும். நான் கடந்த 28 வருஷமா 27 29 வருஷமா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, படத்தை பற்றி சொன்னாங்களும் கூட ஏதாவது சொன்னா அதெல்லாம் விட்டுட்டு போனேன். 10 பேர் சொல்கிறாங்க, அதில் 11 நினச்சிங்க, அதெல்லாம் விட்டு போங்க, அதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்னுவார். நம்ம ஆளுங்க எல்லாம் புதுசாக அரசியலில் வந்தவங்க எல்லாம் எங்கள் கூட புதுசாக வந்தவங்களாம் விடக்கூடாது அப்படி இப்படின்னுவாங்க. அதெல்லாம் விடுங்க, அவங்க பட்டன் பேசணும்னு பேசுகிறாங்க, அவங்க பட்டன் பேசட்டுமே, நமக்கு எதுக்கு இப்போ அவங்க விட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் தளபதி என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நான் அதை நினைப்பேன், இப்படியெல்லாம் அவரை சொல்கிறாங்க, மக்களுக்கோசமும் எங்களுக்கோசமும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பரவாயில்ல யார் எப்படி பேசினாலும்ட்டுன்னு நானும் சார் இது மாதிரி பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, நம்மளும் கூட்டணியில் தனியாக நிற்கிறோம் அப்படின்ட்டு தைரியமாக தில்லா தனியாக சிங்கிளாக நிற்போம், கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நீ எதுக்கு, நீ உனக்கே பயமாக இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டேன். பயப்படல சார், நான் பயப்படல, இருந்தாலும் ஒரு பயம் எனக்குள்ளார ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படியாவது இந்த முதலமைச்சராக நீங்கள் ஆகணும். உச்சத்தில் இருக்கும்போதே நான் என்னுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னை உச்சத்தில் வச்சாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அந்த உச்சத்தில் இருக்கும்போதே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணுன்றது எண்ணம் தான் எனக்கு இருக்குதே ஒழிய, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னு அதை சொல்லும் போதெல்லாம் நான் சரி சார் அப்படின்னுட்டு சொன்னேன். எங்கள் ஆளுங்க மாவட்ட செயலாளருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கும்போது போய் வா இந்த மாதிரி சீட்டுக்கு இல்லை நீ நெல்லுன்னும் போது, இல்லை எனக்கு வேணாண்ணே, நான் இட்டுன்னு வர ஒரு ஆளை நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கண்ணே தொகுதியில், எங்களுக்கு வேணான்னு, நான் பார்த்துக்கிறேன்பா, டெபாசிட்டு மட்டும் நீ பணத்தை கட்டிட்டா போதும், நீ பாட்டுன்னு போய் விசில் சின்னத்துக்கு போய் நீ வெறும் ஓட்டை மட்டும் கேளு, அது ஆட்டோமேட்டிக்காக. இல்லைண்ணே ஏதாவது ஆயிடுச்சுன்னா தலைவருக்கு அது தப்பாயிடும்ண்ணே, நான் வேற யாரையாவது சொல்கிறேன்னு சொல்லி நிறையா பேர் இட்டுன்னு இப்போ 75-80% ரசிகர் மன்றமாக, மக்கள் இயக்கமாக, நற்பணி இயக்கமாக இருக்கிறதுல இருந்தவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த மீதி 20% எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கொடுத்தோம். அதுமாரி மாற்றுக் கட்சியிலேருந்து சில பேர் வந்தாங்க. யார் தலைவர் தளபதியை நம்பி வருகிறார்களோ அவரை ஒரு காலமும் கைவிடாமல் அவர்களுக்கு உடனடியாக அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஒரு மனிதனை எப்படியெல்லாம் புண்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாருமே நிறைய பேர் அதை செஞ்சிட்டாங்க. சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா
இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனர் கிழிச்சதுனால தான் நீங்க விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அது நீங்க கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சீங்களேன், நீங்க தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்க அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க இல்லை. எங்க அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்டு தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். ஏன் இப்படிலாம் சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் தலைவர் தளபதி, எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான். எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.